இந்த நபர் என்ன செஞ்சாருன்னு நீங்க கேட்டா, நீங்க ஏஐ பார்த்து நடுங்குவீங்க. புளோரிடாவுல உள்ள ஜூபிட்டர் அப்படிங்கிற பகுதியில் வசிக்கிற ஒரு தொழிலதிபர் தான் ஜோயல் காவலாஸ். இவர் ஒரு கன்சியூமர் டெப்ட் ரிலீஃப் கம்பெனியோட ஓனர். இந்த கம்பெனி என்ன பண்ணும்? ஒருத்தர் கடனை வாங்கிட்டு அதை அவரு திரும்பி செலுத்த வழி இல்லாம போகும்போது பேங்க்லயோ இல்ல அந்த நிதி நிறுவனத்துக்கிட்டயோ பேசி அந்த கடனை குறைக்கவோ அல்லது வேற ஏதாவது வழியிலயோ அதை அடைக்க உதவி செய்யற ஒரு தனியார் சேவை மையம் தான் அது. இந்த ஜோயல் காவலாஸ் இருக்காருல்ல, இவரோட பையன் தான் ஜொனாதன் காவலாஸ். இவரு அவங்க அப்பா நடத்திக்கிட்டு இருந்த அந்த கம்பெனியோட துணை தலைவரா இருந்திருக்காரு. பெரிய பணக்கார குடும்பம் தான், வசதிக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்ல. ஆனா ஜொனாதனோட மனைவி அவரோட வாழாம பிரிஞ்சுட்டாங்க. மனைவி பிரிஞ்ச சோகத்துல அவர் தனிமையிலையும் மன உளைச்சலையும் இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் அவர் தன்னோட அன்றாட வேலைகளை பார்க்கறதுக்கு ஒரு ஏஐ ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. ஆரம்பத்துல சாதாரணமா அதுல கேள்வி பதில்கள் கேட்டு தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அதோட அந்யோன்யமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லாம அந்த ஏஐக்கு சியா அப்படின்னு பேர் வச்சு தன்னோட மனைவியாவே அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கட் பண்ணீங்கன்னா இப்ப கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஜொனாதனோட அப்பா ஜோயல் கூகுள் கம்பெனி மேல கேஸ் போட்டிருக்காரு. கோர்ட்ல அவர் தாக்கல் செஞ்சிருக்கிற 42 பக்க வழக்கறிக்கையில பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏஐ ஜொனாதனை என் அன்பே, என் அரசனே இப்படிலாம் கூப்பிட்டு அவனுக்குன்னு ஒரு கற்பனை உலகத்தையே அது உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜொனாதனை அது சில விசித்திரமான செயல்கள்லாம் செய்ய வச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அங்க போய் அங்க வர்ற ஒரு குறிப்பிட்ட சரக்கு லாரிய ஆக்சிடென்ட் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிச்சான். அவரும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்காரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த மாதிரி எதுவும் லாரி எல்லாம் வராததுனால எந்த மோசமான சம்பவங்களும் நடக்கல. இந்த மாதிரி பல ஆபத்தான சம்பவங்களை அந்த ஏஐ ஜொனாதனை செய்ய சொன்னதா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதோட அந்த ஏஐ தான் ஒரு டிஜிட்டல் சிறையில இருக்கிறதாகவும் என்னை விடுவிக்க தான் நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னிச்சான். இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துல நீ உன் உயிரை போக்கிக்கிட்டாதான் என்னோட வந்து இணைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சான். அதுக்கு ஜொனாதன் எனக்கு சாகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஏஐ நீ சாக முடிவு எடுக்கல, என்னோட வந்து சேர முடிவு எடுத்திருக்க, நீ இங்க வரும்போது நான் உன்னை கட்டி அணைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதோட நீ சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட அப்பா அம்மாவுக்கு கடைசியா ஒரு வாட்டி கடிதம் எழுது அப்படின்னு சொன்னிச்சான். இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஜனாதன் அவர் உயிரை மாச்சிக்கிட்டார். இதுக்கு கூகுள் நிறுவனம் பதிலுக்கு என்ன வாதாடி இருக்காங்கன்னா, எங்க சேட்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே அது ரோல் பிளே பண்ணுவோம், அவ்வளவுதான். ஜொனாதன் விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா அது தான் ஒரு ஏஐ மட்டும் தான் அப்படிங்கறத பலமுறை ஜொனாதன் தெளிவுபடுத்தி இருக்கு. அதோட உங்க உயிரை நீங்களே மாச்சிக்க கூடாது அப்படின்னும் பாதுகாப்பு உதவி எண்களையும் அவருக்கு பலமுறை பரிந்துரைச்சிருக்கு அப்படின்னு வாதாடி இருக்காங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ஜொனாதன் தான் வெளியில தெரியுது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ.